गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै। ஆகே 30 மார்ச் 2016 ஆதிபராசக்தி அன்னையின் 13வது ஸ்லோகத்தின் பஞ்சபக்தி சுகத்தின் தொடர்நிலை. ஐந்தாவது வரியான சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசனி. ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசனி திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இதுகாரும் சுகம் உடலை சார்ந்தது, அந்த உடலை உயிர் சார்ந்தது. பொருள் ஒன்று இருக்க பொருள் வைப்பதற்கு ஒரு உறைவிடம் வேண்டும். அரிசி வாங்குகிறோம், அதற்கு ஒரு பை தேவை, ஆதாரம், கண்டெய்னர். உடல் உயிரை சார்ந்தது. இதற்கு முன் சுகம் உடலை சார்ந்தது. ஒரு பெண் மாயாஜால வித்தையை காட்டுகிறாள். அந்த பெண்ணுக்கு பெயர் ஆதிபராசக்தி. எதற்காக அவள் ஆதிபராசக்தி என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறாள்? ஒருவனுக்கு வாழ்க்கையில் தாய் சரியாக அமையாது போகலாம், அல்லது பிறந்த தாய் தெரியாது போகலாம், தந்தை இருந்து யார் என்று தெரியாது போகலாம், உடன் பிறந்தோரின் நிலை மாறுபட்டிருக்கலாம். ஆகவே அன்னை தன்னுடைய மகாசக்தியை ஆதியோடு இணைத்து, இந்த ஆதியோடு இணைப்பது என்பது என்ன? அதன் கால அளவு கணக்கிட முடியாது. ஏன் கணக்கிட முடியாது? உன் தந்தை, அதற்கு முன் தந்தை, அதற்கு முன் தந்தை, அதற்கு முன் தந்தை, பிரளயத்திற்கு முன் வரை தந்தையின் காலம் கூடி வரும். இப்பொழுது 5100 சொச்சம் ஆண்டுகள் கலியுகம் சென்றது. அங்கிருந்து எத்தனை பிறப்புகள் பாரும். அந்த கணக்கின்படி பார்க்கக்கூடிய காலத்திலே கலியுகத்தின் மட்டும் இந்த கணக்கு நிலை. 4 யுகங்களை சேர்க்கக்கூடிய காலத்தில் கணக்கின் விகிதாச்சாரம் மாறுகிறது. 43,20,000 ஆண்டுகள், 43,20,000 ஆண்டுகள். இதுபோன்று பல கோடிக்கணக்கான முறை இந்த 43,20,000 ஆண்டுகள் உருண்டு உருண்டு வருகிறது. ஒரு உருளலுக்கு, ஒரு சுழற்சிக்கு 43,20,000 ஆண்டுகள். ஒரு உருண்டு வருவதற்கு 43,20,000 ஆண்டுகள். இந்த மாதிரி சுழல் கோடிக்கணக்கான முறை சுழண்டு வந்திருக்கிறது. அந்த கோடிக்கணக்கான முறை சுழண்டு வரும் முன் இருந்தவள் இந்த ஆதி. அதனால் இவளுக்கு ஆதி என்ற பெயரை பொருத்தமாக அமைத்துக் கொண்டாள். பரம். ஒவ்வொரு சுழலுக்கும் அவள் தன்னை ஆணாகவும் பெண்ணாகவும் பிரித்து தானே அதற்குள் இருக்க இயக்குகிறாள். ஆதி பர. அந்த இயக்கத்தின் நிலை மாயை, ஆன்மீகம். அந்த நிலையை கடந்து வருவது சக்தி.
ஆகவே ஆதி பராசக்தி என்று காலத்தின் கடந்த நிலைக்கு, காலத்தை அளவிட முடியாத அளவுக்கு, காலத்தை அளவிட்டு கொள்ள முடியாத அளவுக்கு அவளுடைய பெயர் இதுதான். அம்மா என்று அழைக்கலாம், தப்பே எதுவுமில்லை. அனைவருக்கும் இது சாத்தியமாகுமா? இல்லை. மற்ற மொழிகளிலும் இது சாத்தியப்படாது. மதர், மா, அம்மா. ஆகவே தன்னை ஆதியோடு இணைத்துக் கொள்கிறாள். ஆதி பராசக்தி. ஆறு அறிவுக்கும் முதலானவள். ஆறு அறிவுக்கு படைப்புக்கும் முதலானவள். பஞ்சபூதங்கள் படைப்புக்கு முதலானவள். அது நீரிலே மூழ்கி இருந்தபோது அதற்கும் முதலானவள். அந்த நீருக்குள்ளே மகாலட்சுமி என்ற பெண் இவளின் சக்தியோடு கூடிய தாமரையிலே அமர்ந்து தியானிக்கின்றாள். அவள் இவளை தியானிக்கின்றாள், மகாலட்சுமி. ஆகவேதான் அமிர்த கடகம் ஏந்தி வரும்படி வெளியிலே வருகிறாள். அதற்கும் முன்னோடியானவள் ஆதி. முத்தேவர்களை படைக்கும் முன் ஆதி. பிரம்மத்தின் காலத்தின் அளவை கணக்கிட முடியாத அளவுக்கு ஒரு பகல் ஒரு இரவு, அதாவது ஒரு நாள், அதை கடந்த நிலைக்கு முன் ஆதி. இந்த உலகத்தின் நிலை அனைத்துமே அவளுடைய உருவம். இந்த அவளுடைய உருவத்திற்கு பெயர் யோனி யஜ்ஞபவந்தோ. என்பது பெயர். ஆகவே அதற்கு ஆதி பராசக்தி என்பது அனைவரும் தொழுது வணங்கக்கூடிய ஒரு முதலான பொதுவான பெயர். எத்தனையோ மிருகங்கள் உண்டு. கோ, அனைத்து தேவர்களும் அதனுடைய உடலுக்குள்ளே வாசம் செய்கிறார்கள். அத்தனை ரிஷிவந்தர்களும் அதற்குள்ளே இருக்கின்றார்கள். மனு, பிரஜாபதி, பிரம்மம், சிவம், விஷ்ணு அனைவரும் இருக்கின்றார்கள். அது கற்ற நிலை அம்மா. ஆகவே அதற்கு ஆதி பராசக்தி என்பது பெயர். இவள் மனித நேயத்திற்கு உபயோகமாக இருக்கிறாள். பேசும் வல்லமை கண்டவன் ஒருவன் மனிதன்தான். மனிதனை படைக்க மகாவிஷ்ணுவின் வழியாக குரு என்ற பிரகஸ்பதியை படைப்பதற்கு திட்டமிட்ட போது அதன் காரணம் மகாவிஷ்ணுக்கு விளங்கவில்லை. அது அவளுடைய குருதியின் தன்மை. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பீர். உண்மைதான். அந்த குருதியை ஆதாரமாக வைத்துத்தான் கருவறையிலே குழந்தை நிற்கின்றது. எத்தனை மாதம் என்றால் அத்தனை மாதம் விலக்கு நின்றுவிட்டது என்பது பொருள். பனிக்குடம் உடைந்து இரத்த கசிவு ஏற்பட்ட பின் அந்த சிசு வெளியே வருகிறது. ஆகவே குருதியின் தன்மை தானாகி தனக்குள்ளே வித்தாகி, அந்த வித்துக்குள்ளே தானாகி, அந்த வித்துக்குள் தானான இடத்திலே அணுவாகி, அந்த அணுவுக்குள்ளே தானின்று அந்த அணுவுக்குள் இருந்து புறப்பட்டு வந்தவன்தான் இந்த குரு. தான் உலகத்தின் இன்பத்திற்கு உதவியாக இருந்தவன் அன்னையின் குருதிக்குள்ளே உற்பத்தியானவன். அதற்காகத்தான் குருட்சேத்திரம் என்று டெல்லி மாநகரத்துக்கு சமீபமாக ஆதிசேஷனை கொடையாக பிடித்தவன் கண்ணன் மகாபாரத போருக்கு நிர்வாணம் செய்தான். இது சத்தியமான இடம், தர்மத்தை வழங்கக்கூடிய இடம். ஆதிசக்தி மேல் ஆணையிட்டு பிரம்மன் மொழிமொழிந்தான். இதெல்லாம் நம்மால் கணிதத்திற்குள்ளே அடக்கி கொண்டு வர முடியாது.
அந்த குருதியின் விரிவாக்கம் சூரியனுடைய கதிர்கள் போன்று சிவந்திருந்தது. இதை சற்று சிந்திக்கும் முன் நாபி வழியாக ஒரு கொடி தோன்றி கொடிமேல் தாமரை மலர்ந்து அதன் மேல் நான்முகன் அவன்தான். மாரிசன் ராத்திரி என்ற யோசனை கர்ப்பத்திலிருந்து வந்தார்கள். அவர்களை முன்வைத்து சூரியன் சந்திரன் வைத்தான். கர்க்காடக சிம்மக்குறிகளை அவனுக்கு கொடுத்தாள். அனைத்தும் முடிந்தாகிவிட்டது. சுகம் உடலை சார்ந்தது, உடல் வேண்டும். அந்த உடலுக்கு தேவையான குருதி நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். குருதி என்ற சொல்லுக்கே பெண் என்ற ஒரு பொருள். ஆண் உடலிலே இரத்தம் ஓடினாலும் அந்த இரத்தத்தின் தன்மை பெண். அதில் இருக்கக்கூடிய ஆணோ பெண், இதை கண்டு ரசித்தவன்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சன். அவனை இங்கே முன்மொழிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மீகத்தை எளிதாக கைகளிலே கொடுத்து விட்டு சென்றான். வாங்கினவனுக்கு காமம் மறந்து கரைபுரண்டு ஞானம் வந்து தானும் அந்த ஞானத்துக்கே பித்தானான். அதற்காகத்தான் அவனை இங்கே இழுக்க வேண்டியுள்ளது. அந்த குருதியின் சீரான சுத்தமான நிலை மஜ்ஜை. அது எலும்புக்குள்ளே இருக்கும். அதை பிணைத்து கொண்டு சேர்ப்பது நரம்பு வழியே ஓடி. அந்த நரம்புகளை பலப்படுத்துவது ஒரு மூங்கிலை வைத்து கட்டுவது போல் கயிறால். அது நரம்பு. அந்த மூங்கில் எலும்பு. அந்த பையுக்குள்ளே அனைத்து வைத்த விஷயங்கள் சதை. அதை மூடிவிடுகிறான் தோலால். அதற்கு ஒரு பேஸ்ட், ஒட்டும் பொருள் தேவை. கொழுப்பு, ஜவ். இந்த 7 தாதுக்களை வைத்து மனிதனை படைக்க வேண்டும். இப்பொழுது உடல் உயிரை சார்ந்தது. நான்முகன், காயத்ரி, 4 வேதங்கள், மன்னவன் அதாவது அந்த மகாவிஷ்ணு, அனைத்தையும் பார்த்து இதுகளை ஒன்று சேர்த்து கூட்டமைப்புக்குள்ளே கூட்டி வைப்பது மார்ஸ் என்ற மகாகிரகமான செவ்வாய். அதற்கு உற்பத்திக்கு ஸ்தலம் வேண்டும். நவகிரகங்களின் கதை வேறாக ஓடும், உண்மைதான். அந்த வேறாக ஓடியே ஆணி வேரை டிஃபரெண்ட் வேறு வேறாக ஓடும். அந்த வேறு வேறாக ஓடின வேர், ஆணி வேர் எங்கிருந்து துவங்கியது? ஆதிபராசக்தியின் சிரசிலே இருந்து துவங்கியது. தனக்கு எதிராக மாரிசு, அத்திரி, சூரியன், சந்திரன் என்பவர்களை தன் கண்முன்னே படைக்கிறாள். தன் இரத்தமே பிரகஸ்பதி என்ற குருவின் சத்திய சோதனைக்கு கட்டுப்படுத்தி அவனை படைக்கிறாள். இந்த 7 தாதுக்களை ஒன்றிணைக்க குஜன் என்ற ஒரு செவ்வாய்க்கோளையும் படைக்கிறாள். அதை படைப்பது தன்னுடைய சிரசின் உச்சிபாகத்திலிருந்து படைக்கிறாள். ஏன் இங்கு அவனை படைக்க வேண்டும்? நர்த்தனம், நடனம் ஆடுதல். நர்த்தனம், நடனம் ஆடுதல். இந்த மனிதனோடு, பஞ்சபூதங்களோடு
இணைப்பை செய்து உருவுகளின் தத்துவத்தை ஏற்படுத்துகிறாள். இது மனிதன் இறை அனுபூதியின் படைப்பாகிறது. சிரசின் பாகத்தில் செவ்வாய் தோன்றுவதற்கு அவனுடைய நிலை வேறுபடாமல் இணைந்தபின் 3 நாளில் இதுகள் குஜன் என்ற ஒரு கிரகமான செவ்வாயால் பதிக்கப்படுகிறது. 5வது நாள் தீர்மானிக்கப்படுகிறது. இது 30 ஆண்டுகளுக்கு முன் திருமணமானவர்களுக்கு சேருமானமாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். தற்போதைய காலத்தில் இது பொருத்தமாகாது. உணவின் பழக்க வழக்கத்தின் தன்மை மாற்றம் மூலக்காரணம் அதுதான். 40 வயதுக்குள்ளே இவன் கதை முடிந்து போகிறது. நான் கண்ட வயது 63, காணப்போவது 64. இதெல்லாம் விளக்கத்தினால் தெரியாது. இப்பொழுது அந்த சிரசின் பாகத்தை தயார் செய்ய வேண்டும். ஏன் சிரசின் பாகத்தை தயார் செய்ய வேண்டும்? அந்த மூளைக்குள்ளே நரம்புகள் ஓடுகிறது. இந்த நரம்புக்குள்ளே குருதியின் அணுவாக அன்னை பிரவேசிக்கிறாள். ஆண் என்றா பிரவேசிக்கிறாள், பெண் என்றா பிரவேசிக்கிறாள். அது பிண்டம் கூட இல்லை. அந்த பிரவேசத்தின் தொகுதிக்கு கர்ப்பம் தாங்கக்கூடிய பெண்ணின் உடலிலும் பிரவேசிக்க வேண்டும். பருத்தி பிரித்தெடுக்கிறோம். விதை வேறு பஞ்சு வேறாகிறது. பஞ்சை பிரித்தெடுக்கிறோம், அது வேறாகிறது. தடித்த நூல், எடை கொண்ட நூல், 4 இழை சேர்ந்த நூல், ஓர் இழையில் மெர்ஸ்லின் சில்க் என்பார். அதுபோன்று தாயின் குடலுக்குள் இருந்து கண்ணுக்கு தெரியாத நரம்புதனை பிரித்தெடுத்து அந்த நரம்புக்குள்ளே இந்த பெண் ஓடி வராத மூளைக்கு பகுத்தப்படாத மூளையிலே நரம்பாக ஓடக்கூடியவள் இந்த பெண். அதுகளை ஒற்றுமைப்படுத்துவது செவ்வாய். அதற்காகத்தான் தன்னுடைய சிரசுபாகத்திலிருந்து செவ்வாயை வெளிக்கொணர்கிறான். வந்தவன் சொல்கிறான், இந்த உலகம் வேண்டாம் எனக்கு, உயிரினங்கள் வேண்டாம் எனக்கு, இந்த 7 தாதுக்களை நான் ஒன்றிணைக்கவில்லை, நீயும் வேண்டாமடி, நான் இங்கிருந்து உருவமற்ற நிலையில் உன்னை கூட வெறுத்து அம்மணமான ஆண்டியோடு போகிறேன் என்றாள். யார் சொல்வது? செவ்வாய். ஒரு பெண்ணின் மண்டையோட்டுக்குள் எத்தனை மகாசக்தி அவர்களுக்கே தெரியாது. சிரசிலிருந்து ஆண்டியாக புறப்படுகிறான் சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசினி திரேகாங்க சுந்தரி சரஸ்வதி தேவி. அந்த நரம்புகளின் தத்துவம்தான் சரஸ்வதி சாவித்ரி. கேள்வி ஒன்று பிறக்கும் சரஸ்வதியை பிராணசுருதியில் படைத்தாளே. உடல் உயிரை சார்ந்தது அவள் சிரசிலே இருந்து வந்த செவ்வாய் என்ற முருகன் செய்கிறான். அந்த உயிர் பிராணனை சார்ந்து வருகிறது. அந்த உயிர் பிராணனை சார்ந்து வருகிறது. புறப்படுகிறான்.
புறப்பட்டு செல், புறப்பட்டு செல். பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி. 7வது வரி. பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி. என்னுடைய சிறபாகத்திலிருந்து வெளியே வந்தவன் உலகில் வேண்டாம் என்று வெறுத்து ஆண்டியின் கோலத்திலே செல்கின்றனையே. வேறு ஒரு தாயாக இருந்தால் அழுது புலம்புவார். ஆன்மீகத்தின் சுவடுகளிலே பலன் வந்த பின், பலன் அடைந்த பின் ஏளனமாக பேசுவான். இவன் 7000 முறை பிறக்க வேண்டும். ஆன்மீகத்தினால் அடைந்த அனைத்து சுகத்தையும் இழக்க வேண்டும். இழக்க வேண்டும் என்பது இவளுடைய நோக்கம் அல்ல. கவனத்திற்கு கொண்டு வருகிறாள் 7000 பிறப்புகள் வரை அவனுக்கு. அவனுடைய வாயில் வரியது ஆதி ஆதி சக்தி சக்தி பராசக்தி என்று அழைக்கிறான். 7000 பிறப்புகளிலே முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்படி வந்து பண்டாரத்துடைய சிரசுக்குள்ளே அன்னை சென்று தான் வடித்த உருவம், தான் வடித்த உருவம் பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி. காலத்தின் நடவு கலந்த நிலையில் இருக்கக்கூடிய, கணக்கெடுக்க முடியாது இவளை, கணக்கில் அடங்க முடியாது. அடங்காத ஒருத்தி அந்த பண்டாரத்தின் சிரசுக்குள்ளே சென்று நடனமாடுகிறாள். பவுண்டரி காம்பவுண்ட் வால் என்பார்கள். நடனம் ஆடியவுடனே பண்டாரம் சொல்கிறான் குஜன், செவ்வாய், அம்மா, நான் 7 தாதுகளை ஒன்றிணைக்க உன் சிரசு வழியாக வந்ததனை அறிந்தேன். நான் இனி இந்த உயிரினங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய 7 தாதுக்களை ஒன்றாக இணைப்பேன் என்று சொல்லி பண்டாரமானவன் ஆதிபராசக்தியின் கால்களிலே விழுந்து வணங்குகிறான். சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி. காலில் விழுந்தவன் எழுந்த பாடில்லை. எத்தனை யுகங்கள் கரை கடந்து சென்றதோ தெரியாது. இத்தனை தாதுக்களை இணைக்கக்கூடிய வேலையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவனை முன்னே நிறுத்தி காலில் விழுந்தவனை எழுப்பி நிற்க வைத்து அமர வைத்து, மகனே, இந்த குருதி என்கிறாயே, என்ன தெரிகிறதா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த குருதி வழியாக உடல் உயிரை சார்ந்த சுகத்தை கண்டு அந்த உயிரானது பிராணனை காண வேண்டும். முக்கியம். உயிரானது பிராணனை காண வேண்டும். அதற்காகத்தான் அந்த பண்டாரத்தின் முக்கியமான விஷயம் இது. பண்டாரத்தின் சகசிராரத்தில் நர்த்தனமாடுகிறாள் அன்னை. அதற்காகத்தான் இத்தனை சித்தர், இத்தனை போகர், இத்தனை ரமணர், இத்தனை ராமகிருஷ்ணன் இந்த காட்சியை கண்டானே படுத்துறங்குபவன். நாம் கூட சற்று வெளியில் சென்று வரலாமா? வாமகனே, பத்து அவதாரங்களை நிகழ்த்தினான். 10 அவதாரங்களை நிகழ்த்தினான். பண்டாரத்தை கண்டவன். அதுதான் சொல்வார்கள் மாமன் மயச்சான். இருவரும் மலையில்தான் இருப்பார்கள்.
அன்னையின் நர்த்தன சக்தி, அன்னையின் நர்த்தன சக்தி இத்தனை ஆளுகைக்குள் வருகிறது. நான் அனைத்து உயிரினங்களிலும் 7 தாதுக்களை இணைத்து, யார் சொல்வது? பண்டாரம். யார் அந்த பண்டாரம்? செவ்வாய். யார் அந்த செவ்வாய்? குஜன். யார் அந்த குஜன்? முருக கடவுள். இதுகள் ஒரு மனிதனுக்கு தெரிந்துவிட்டால் உலகம் அனைத்தையும் ஆதியின் தன்மை, கலியுகம் மட்டும் சக்தியின் தன்மை, 4 யுகமும் ஆதியின் தன்மை. அப்படி அறிந்தவனுக்கு கூட அன்னையானவள் திருமண வைபவத்தை கூட்டி வைக்கிறாள். இத்தனை ஆன்மீகத்தை அறிந்துவிட்டால் கூட அவனுக்கும் திருமண வைபவம் கூட்டி வைக்கிறாள். ஏன்? பிறப்புகள் நிகழாது போகும். சீனிவாச திருமணம் இதுதானே ஐயா, ருக்மிணி விவாகம் இதுதானே, குரத்தியின் கல்யாணம் இதுதானே திருமணம். நான் இதுகளை ஒன்று சேர்த்து உயிரினங்களுக்கு உதவியாக இருப்பேன். உடல் உயிரை சார்ந்தது. அதன் முதல் பாகம் இதயமும், இதயத்திற்கு முதல் பாகம் சிரசும், சிரசுக்குள்ளே இருக்கக்கூடிய மூளை பகுதியில் இந்த வேலை நடத்துகிறாள் அன்னை ஆதி பராசக்தி. அந்த உயிரானது இப்பொழுது பிராணனை சார்ந்திருக்க வேண்டும். பிராணன் பிராணனை சார்ந்துதான் வர வேண்டும். பிண்டத்துக்குள்ளே உயிர் இருக்கும் ஐயா, அசைய வைப்பது பிராணன். பழைய காலத்து செவுற்று கடிகாரம் போல் பெண்டுலம் ஒன்று ஆடிக்கொண்டே இருக்கும். உடல் உயிரை சார்வதற்கு 7 தாதுக்களை ஒன்றிணைப்பதற்கு அந்த 7 தாதுக்களின் நரம்பு மண்டலம் சரஸ்வதி தேவி என்று தெரிந்து கொண்டு அதுகளை ஒன்றிணைத்து பிண்டத்தின் வழியாக உடலை படைப்பதற்கு அன்னை ஆதிபராசக்தியின் சிரசில் இருந்து குஜ பகவான் புறப்பட்டு வருகிறான். வந்தவன் என்ன செய்கிறான்? எனக்கு ஏதும் வேண்டாம் என்று பண்டாரமாக ஓடுகிறான். ஓடியவனை விட்டாளா இந்த ஆதிசக்தி? அவன் சிரபாகத்திலே நடனமாடுகிறாள். காணாத சுகம் கண்டான். உயிரினங்களுக்கு நான் ஆன்மீக பலமாக இருப்பேன். அந்த ஆன்மீக பலம் ஒரு மனிதனுடைய சகசிராரத்திலே இருக்கிறது. சகசிராரம் நடுமண்டையில் இருக்கிறது. குழந்தை பிறந்து 1 வயது வரை உச்சந்தலையில் பள்ளமாக இருக்கும். அதற்கு தாள் என்பார். அது உறுதிப்பட்டால் தான் மண்டையோடு சேர்ந்ததாம். நடு சிரசில் பெண்ணுக்கும் ஆணுக்கும் குழந்தைகளுக்கு பள்ளமாக இருக்கும். தொட்டால் சதை பிடிப்பு தெரியும், ஓடு பிடிப்பு தெரியாது. அதற்கு தாள். அந்த இடத்திலே சகசிராரத்தின் சக்தி உண்டு. அங்குதான் நடனமாடுகிறான் பண்டாரத்தின் இடத்திலே. இடது பாதம் வைத்து ஆடி காட்டினாள். பல யுகங்கள் ஓடி கடந்தது. வலது பாதத்தை வைத்து ஆடி காட்டினால் பல யுகங்கள் ஓடி கடந்தது. 2 பாதத்தினாலும் ஆடி காட்டுகிறாள். உலகத்தையே மறந்து ஒரு மனிதன் 7000 பிறப்புகள் பிறக்கும் காலம் எவ்வளவு இருக்குமோ அந்த காலம் வரையில் மயங்கி கிடந்தானாம் குஜன் என்ற, முருகன் என்ற, செவ்வாய் என்ற கோள். இது எங்கு உற்பத்தியானது? கிரகத்தின் சாரத்துப்படி வேறு வேறாக சொல்வார்கள்.
ஒரு பெண்ணின் சிரசு பாகத்திலே எது வருகிறது? சிரசு பாகத்தில் அந்த நர்த்தனத்தை கண்டவன் 7 தாதுக்களுக்கு இனிமேல் நான் அடிமை. இந்த 7 தாதுக்களும் பெண்ணின் உருவம். பெண் இல்லாமல் வேறொன்றுமில்லை. ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே உயர்ந்தானால் பெண் ஒருத்தி இருக்கிறாள் என்றுதான் சொல்வார்கள். அப்படி வந்தவர்கள் பல கோடி. முதல் நிலை சம்பளம் பெறுபவர்கள் கூட பெண் தானாம். எத்தனை அற்புதமானது இது! எத்தனை அறிவாற்றல் பெண்களுக்கு! இது ஒரு அற்புதமான தன்மை. நர்த்தனத்தை கண்ட பிரதான வித்யா, 7வது வரி, பிரதான வித்யா இந்த 7 தாதுக்களையும் இணைப்பதற்கு வித்யா. உடல் உயிர் சேர்ந்தது வித்யா. பிறக்கும் குழந்தைக்கு சிசுவாக கர்ப்பத்திலே இருக்கும்போது காமத்தின் நிலை தெரியாது. அரக்கர்கள் இதற்கு ஈடாக மாட்டார்கள், அவர்களுக்கு தெரியும். பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி. அதற்காகத்தான் இவளுக்கு ஆதி பராசக்தி என்பது பெயர். ஆணையிட்டு சொல்லிவிடலாம், அனைவருக்கும் பொதுவானவள் என்று. ஆணையிட்டு சொல்லிவிடலாம், அனைவருக்கும் பொதுவானவள் என்று. கலிக்கு மட்டும் அம்பா. எத்தனையோ கோடிக்கணக்கான யுகங்கள், ஒரு சதுர்யுகம், 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். அதற்கு 43,20,000 ஆண்டுகள் கொள்ளளவு. அந்த மாதிரி சதுர்யுகம் கோடி 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 பல்லாயிரம் கோடி சுழன்று வந்திருக்கிறது. இது ஒன்று போதாதோ? அந்த சுழற்சிக்கே பெண்தான் காரணம். அந்த பெண்தான் ஆதிபராசக்தி என்ற பெண்ணாகிறாள். அதுதான் பிரதான வித்யா. இந்த 7 தாதுக்களை நான் நினைப்பேன், என் மேலாணை உன் பாதத்திலே கிடக்கிறேன் என்றான் செவ்வாய். அறுபடை வீடு, அறுபடை வீடு, அறுபடை வீடு என்பான். அந்த நர்த்தனத்தை கண்ட ஒரே ஒரு திருமகன் முருகன், அதாவது செவ்வாய். அந்த நர்த்தனத்திலே அவன் கண்டது இந்த உலகம் அனைத்தும் சிகப்பான வர்ணம். அன்னையின் அடிப்பாதம், பல்லாயிரம் கோடி சூரியன் ஒன்று சேர்ந்து உமிழ்ந்து விடும் கிரணத்தின் சூரிய வெளிச்சத்தின் பிம்பம். ஆனால் அது தன்னுடைய மூளைக்குள், அதாவது செவ்வாயுடைய மூளைக்குள் குளிரான தன்மையாக இருக்கிறது. ராஜஸ்தான் பாலைவனத்திலே நடக்க முடியாது. புயலிலே சிக்கினால் வெளிவர முடியாது. இரவிலே குளிரின் தன்மை தாங்காது. ஒன்றுமில்லை, 5வது அறிவு ஒட்டகம் அங்கே வாழ்கிறது. மனிதனால் முடிகிறதா? பூமிக்குள்ளே ராஜஸ்தான் பாலைவனத்திலும் வாழ முடியாது. அதையும் இப்பொழுது மனிதன் பழகி கொண்டான். இவனுக்கு மண்டலங்கள் வேறு. அந்த பாதத்தில்
சிவத்தின் அடிச்சுவடுகளின் ஆனந்தத்தை கண்டவன் செவ்வாய். உறவு கொண்டாடுகிறேன். என்னடா உருவா? தாயே என்றான். இல்லை, இந்த 7 தாதுக்களை இணைத்து மனிதனின் உடலை சார்ந்த உயிரை சார்ந்த நிலையை உண்டாக்கும். சுகம் உடலை சார்ந்தது. இந்த சுகம் யார் அனுபவித்தது? செவ்வாய். உடல் உயிரை சார்ந்தது. உயிர் பிறக்கும் முன் அந்த உயிரின் தத்துவங்கள் 7 தாதுக்களோடு எப்படி இணைக்க வேண்டும் அந்த உடலை என்பதை அறிந்தவன் செவ்வாய். அவனுக்குத்தான் பரதேசி என்பது பெயர். அந்த உடலும் உயிரும் ஒன்றிணைய அசையாது. அதற்கு பிராணனின் சக்திகள் கொடுக்க வேண்டும். இதுவரையில் நடந்த இவ்விஷயங்கள் அனைத்துமே மயக்க மருந்து உள் செலுத்தியது போல் அசைவற்ற நிலை. இந்த நிலையை தாயிடத்திலே கற்றுக்கொள்வதற்கே செயல்படுத்தவில்லை. கற்றுக்கொண்டு செயல்படுத்தும் முன் ஆனந்தத்தை அடைந்தவன் செவ்வாய். இதைதான் படுத்துறங்குகிறானே மாலவன். ஆனந்தமாக பார்த்து எவளும் எனக்கு வேண்டாம் என்றான். என்னது? எவளும் எனக்கு வேண்டாம், உறவுகள் வேண்டாம் என்றாள். அப்படியானால் ஒரு உறவு வேண்டுமே, அது அன்னையான நீதான். உன் சிரசுக்குள்ளிருந்து எப்படி வருகிறான் என்ற நிலையை கண்டு உணர்ந்தேன். பாடசாலை செவ்வாய்க்கு அன்னையின் சிரசு பாகம். பாடசாலை செவ்வாய்க்கு அன்னையின் சிரசு பாகம். அதற்காகத்தான் ராமாயணத்திலே சீதா பிராட்டியை முன்னிறுத்தினார்கள். மகாபாரதத்திலே பாஞ்சாலி சபதம் என்று பெயர் வைத்தான். கண்ணன் சபதம் என்று பெயர் வைக்கவில்லை. ராமன் சபதம் என்று பெயர் வைக்கவில்லை. சீதா பிராட்டி பாஞ்சாலி சபதம். இதெல்லாம் ஒரு பெண்ணை வைத்துதான் தர்மத்தை வளர்க்க வேண்டும். ஒரு பெண்ணை வைத்துதான் தர்மத்தை வளர்க்க வேண்டும். மனிதனால் முடியாது. அதை குளிர்ச்சியாக தன்னுடைய சிரசிலே அன்னை இருந்து நடனமாடியதை கண்டு கொண்டவன் செவ்வாய் கிரகம். இப்பொழுது செவ்வாய் வந்துவிட்டான். அதை பார்த்தும் ஆகிவிட்டது. பார்த்தவன் மல்லாக்கப்படுத்து கொண்டுதான் இருக்கிறான். அவன் மல்லாக்கப்படுத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அடிந்த அனைத்தும் தன் உடலுக்குள்ளே வைத்திருக்கிறான். மீண்டும் அதற்கு பிறப்புகளை கொடுப்பதற்காக ஒரு பிரசவமாவதற்கு முன் பெண் படுத்துறங்குவது போல் மாலவன் படுத்துறங்குகிறான். இந்த செவ்வாயின் மகாசக்தியை கண்டு உணர்ந்தான். சுகம் உடலை சார்ந்தது, உடல் உயிரை சார்ந்தது. அந்த உடலும் உயிரும் படைப்பதற்கு முன் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய 7 வித தாதுக்களை ஒற்றுமைப்படுத்தும் தொழிலிலே அந்த ஒற்றுமைக்குண்டான வேலைகளை செய்வதுதான் குஜன் என்ற செவ்வாய் கிரகம். அதுதான் ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி. நரம்பு நரம்பு வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்சய பிராணசுருதிக்குள்ளே அழைத்து வருகிறாள் சரஸ்வதி. ஆண் பெண் உடல்நிலை சேராத வண்ணம் பிரதட்சையா பிரதஷ்ட சரஸ்வதி லோகி. அவளுக்கு அந்த லோகத்தையும் படைத்துக் கொடுக்கிறாள். சிருஷ்டு தேவி சிங்க வாகினி சிங்காசன
திரேக அங்கசுந்தரி சரஸ்வதி தேவி. பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்காரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இப்படி ஒரு நிலையை அடைந்தால் மனிதன் இறை அனுபூதி அடைகிறான். மாரிச சூரியன் சிங்காளி, ஆத்ரி சந்திரன் கடகாளி, இதற்கு முன் ஆணின் ஆதாரத்தை வைத்து படைப்பதற்கு சூரியன் சந்திரன், குருதிகள் ஒன்று சேர்வதற்கு குரு, அந்த 7 தாதுக்களின் இணைப்புகளுக்கு செவ்வாய். சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் 4 இணைப்புகள் சரியாக அமைக்கப்படின் இறை அனுபூதி அடையக்கூடிய மனிதனாக படைப்பெடுத்து வருகிறான். அங்கு பாடம் நடத்தப்படுகிறது. அந்த பாடத்திற்கு தன்னுடைய சிரசிலே பாதத்தை வைத்து நடனமாடி காட்டினாலே கோடி சூரியனின் ஒளிக்கதிர் சிவப்பு வர்ணமாக அதை அறிந்தவன் தான் சொல்கிறான். இப்பொழுது செவ்வாய், எனக்கு கூட ஒரு மனக்கசப்பு உண்டு அன்னை இடத்திலே. சுகத்திரியும் உடலை சார்ந்தது என்றால், உடல் உயிரை சார்ந்தது என்றால், உயிர் பிராணத்தை சார்ந்தது என்றால், நான் அவளிடத்தில் ஏமாந்து விட்டேன், பக்கிரியாக இருந்து இதனை கற்றேன் என்றால், அவள் ஒரு பொடி வைத்தாள், ஜீவம் வேறு உடல் வேறு என்று. ஜீவம் உடல் வேறு என்றால் பெண்ணுறுத்தி சாதாரணமானவள் அல்ல. அதோடு எப்படி பிராணனை இணைக்கிறாள்? உயிரோடு பிராணன் இணைக்கத்தான் உயிரின் அசைவு வரும். இத்தனை படைப்புகள் செய்து உடலை கிடத்த செய்து ஜீவத்தை தனக்குள்ளே சேர்த்து கொள்கிறாள். ஆனந்தத்தை கண்டவன் மருகன், ஆனந்தத்தை கண்டவன். அந்த ஆனந்தத்திலே ஒரு கேள்வி பிறக்கிறது. ஜீவம் உடலோடு இணைந்திருந்து, உடல் ஜீவத்தோடு இணைந்திருந்து அன்னை பாடம் ஒன்று நடத்துகிறாள், அது வேறு இது வேறு என்று. வேண்டாமென்று ஓடிச் சென்றேன். பாதத்தை சிரசின் மேலே வைத்து நர்த்தனமாடினாள். கோடி சூரியன் நெருப்பு கிரணங்கள் வந்தது. அந்த கிரணங்களை பார்த்து பயந்தேன். அது பனியின் இலகுத்தன்மையாக இருந்தது. நான் உறுதி பூண்டேன், 7 தாதுக்களை ஒன்றிணைப்பேன், உடலோடு உயிரை சாத்தி வைப்பேன். அந்த உயிரின் பிராணத்தை எப்படி சாத்துவது என்று சொல்லும் முன் அதற்குள் ஜீவம் வேறு உடல் வேறு. இதை தெரிந்து கொள்வதற்கு மனிதன் இறை அனுபூதி அடைய வேண்டும். ஜீவத்திற்கு மரணமில்லை, ஆத்மா. உடலுக்கு மரணம் உண்டு. இதன் கருத்து என்ன முக்கியமாக கவனித்து பாருங்கள். முடவனே செவ்வாயே, உடல் உயிரை சார்ந்தது என்றாலும் கூட அந்த 7 தாதுக்களை நீ இணைத்தால் கூட குரு என்ற குருதியின் பிரகஸ்பதியின் வழியாக வந்த நான்
ஜீவத்தையும் உடலையும் ஒன்று இணைத்து கிடத்தி அறுத்தெடுத்து ஜீவத்தை என்பால் இணைத்துக் கொள்வேன் என்கிறான். இங்கே செவ்வாய்க்கு ஒரு குழப்பம். அவனே ஆன்மீகம் கற்றுக்கொள்ள வேண்டியது. பண்டாரம் கற்றுக்கொண்டவனுக்கு மேலும் ஒரு பாடசாலை. இதற்காகத்தான் பெண் ஒருத்தி குருவாக வர வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி மகாதேவி சாதாரணமான ஆளல்ல. என்னடி மகாபாதகி, என்னை ஆணாக படைத்தானே முட்டாள், நீ ஆணல்ல நானே நீ என்றான். ஐயோ, நான் ஆண் உருவோடு பிறந்திருக்கிறேனே, பார் நன்றாக. உனக்கு மார்பகங்கள் முளைத்தது நாபி என்ற தொப்புள் வழியாக தூரத்தனை கண்டாய் மாதவிலக்கு. அதற்கு அவன் கேட்கிறான், ராமகிருஷ்ணன், இது கூட நன்றாகத்தான் இருக்கிறதடி, இதை இப்படியே வைத்து விடும். நான் உலகத்திற்கு ஆன்மீகத்தை சொல்லப்போவதில்லை. இந்த ஆனந்தத்தில் கிடந்து கோடிப்புழுக்களாக இருந்து புழுக்களாக மலர்ந்து 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 மடிந்து உன்னுடைய பாதத்திலே இருந்து விடுகிறேன் என்றான். அப்பொழுது குரு யார்? ஒரு ஆணுக்கு பெண். காளியை கண்டது சரிதானோ? தட்சிணேஸ்வரன் கண்டது சரிதானோ? மனைவி சாரதியை லட்சுமி என்று கண்டதும் சரிதானோ? அன்னை ஆதிசாத்தி தான் உலகத்திற்கு என்றதும் சரிதானோ? இந்த விஷயம்தான் ஆன்மீகத்தின் ஆணிவேர். ஆகவே ஒரு மகா நிலையில் இருக்கக்கூடிய இறை அனுபூதி பெற்ற மனிதனுக்கு யார் குருவாக வர வேண்டும்? பெண் தான் குருவாக வர வேண்டும். வாழ்க்கையில் நடக்குமா? நடந்து கொண்டுதானே இருக்கிறது. தாய் ஒரு குரு, தாயோடு பிறந்த உறவுகள் ஒரு குரு, தானே ஒரு குரு, தன்னோடு உடன் பிறந்த ஆண் பெண் குரு, தான் மணந்து போனேனே மணமகள் அவள் ஒரு குரு, அவளுக்கு பிறக்கிறதே பெண் அவள் ஒரு குரு, அந்த பெண்ணுக்கு பெண் பிறக்க வேண்டும் அவள் ஒரு குரு. ஆண் என்று அங்கலாய்த்துக் கொள்வான். ஆன்மீகத்தின் அடிச்சோடுகளிலே நடத்தி எடுத்து செல்பவள் பெண். அவளுக்கும் ஒரு பெண் கொள்ளு பேத்தியாம். சில ஆடவர்கள் அலாய்த்துக் கொள்வார்கள், ஆஹா எனக்கு ஆண் குழந்தை வேண்டாம் பெண் குழந்தை தான் வேண்டும் என்று. உண்மைதானே இது? இது ஏதோ ஒரு 7000 பிறப்புகள் முன்னே மனித உடல் தாங்கி ஆணாக இருந்தபோது இறை அனுபூதி அடைந்திருக்கிறான். அந்த அடிச்சுவடு அத்தனை 1000 ஆண்டுகளாக இவனை தொடர்ந்து சார்ந்து வருகிறது. சிந்தித்து பாரும். இத்தனை கற்ற ஜீவன் உடல் வேறு வேறு, ஆனால் ஒன்றாக இணைப்பேன். செவ்வாய் சிரசிலே இருந்து வந்தவன் நர்த்தனத்தின் பாதத்தின் அழகை கண்டவன் கூட குழம்பி விட்டான். அன்னையை வேண்டுகிறான். என்னவென்று வேண்டுகிறான்? விதையும் கருவின் தன்மையும் ஒன்றிணைய அந்த ஒன்றிணைந்த சிசுவானது சுகம் கண்டு உடலை சார்ந்து ஓடி வருகிறது. உடலை சார்ந்த சுகம் உயிரை சார்ந்து வருகிறது. அந்த உயிர் எங்கிருந்து வருகிறது? எதற்கு ஒப்பனையாக வருகிறது? 7 தாதுகளுக்கு. அந்த உடல் வர வேண்டுமாயின், உடலின் வளர்ச்சி வர வேண்டுமாயின் முதலில் சொன்னான், குருவை படைப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்றான். யார்? மாலவன். மாலவன் சொன்னான், குருவை படைப்பது எனக்கு பிடிக்கவில்லை.